ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு செம்மையான ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அதாவது திவாகர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பெண்கள் கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப கேவலமாக மட்டமாக தான் இருக்குது. நேற்று நைட்டு கூட வந்துட்டு திவ்யா கிட்ட ரொம்ப மோசமாக எல்லை மீறி பேசியிருப்பார். அப்போவே வந்து கமருதி வந்து கலாச்சிருப்பார் ஜாலியாக. சரிங்களா, இது எல்லை மீறி தான் போயிட்டுருக்கு, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சபை நடக்குது. அங்கே வந்துட்டு விஜய் பார்வதி அரோரா மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எஃப்ஜே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, இவரை வந்துட்டு எல்லாருமே பெண்கள்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் முதல் இடம் கொடுக்குறீங்க? அவர் வந்து ரீல்ஸ் பண்ணும்போது நீங்கள் போய் அந்த இடத்தையும் கொடுத்துட்றீங்க. அப்புறம் அவர் வந்து பேசும்போது வந்துட்டு அதை வந்து குற்றச்சாட்டம் வைக்கிறீங்க. ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? நீங்கள் அதை முதல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வச்சுட்டார். அவர் ஆல்ரெடி தங்கச்சின்னு சொன்ன அந்த விஜய் பார்வதியே வந்துட்டு சொத்து இருக்குன்னு சொன்னோடனே அவர் வந்து கல்யாணம் பண்ணுன்னு பேசின ஒரு ஆள், அவர்கிட்ட நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சுட்டு போயிட்டார். முதல் வரைக்கும் சொன்னது ஓகே, ரெண்டாவது வரைக்கும் சொன்னது அவர் பண்ணதை வந்துட்டு அங்கே போட்டு உடச்சிட்டார். அது தப்பு கிடையாது, செஞ்சதான் சொல்லியிருக்கார். இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு இதுவாக இருக்குது. அது எப்படி பண்ணலாம்? அப்போ எல்லா பொண்ணுங்களுமே வந்துட்டு அவர் கூட ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவன் யார் எஃப்ஜேன்னு சொல்லிட்டு கத்தும்போது கமருதீன் வந்து கம் பண்ணுறாரு. அழகாக பண்ணார், சூப்பராக பண்ணார். அண்ணன் எஃப்ஜே வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான். ஏன்னா உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் தான் பண்ணுறான். இவங்க வந்து உங்கள் கூட நடிச்சுட்டு உங்கள் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல, அதை தான் அவன் சொல்கிறான். மற்றபடி உங்களுக்கு சேஃப்டி தான், நீங்கள் இதை வந்து பெருசாக்குனீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னும் போது, இல்லைப்பா என்னை வந்துட்டு என் கேரக்டர் அசாசினேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லும்போது சூப்பராக வந்து கம்பெனி கேட்குறாரு. என்னென்னா, சரி உங்களுக்கு மட்டும் தான் கேரக்டர் போச்சு, உங்களுக்கு மட்டும் தான் லைஃபா, எனக்கு லைஃப் இல்லையானாரு. என்ன சொல்லலாம் அப்படின்போது, என்னையை பற்றி உங்ககிட்ட விஜய் பார்வதி ஒரு விஷயம் சொல்லிச்சுல, அப்போ நீங்கள் அதை கேட்டிருக்கலாமா? அப்போ நீங்கள் வந்து கேட்டுட்டு அதை வந்து பேசியிருக்கலாமா? இப்போ எனக்கு லைஃப் இல்லையா, நானும் வெளியே போய் படம் நடிக்க வேண்டாமா? எனக்கு அம்மா அப்பா கிடையாதுன்னு, நான் நிறைய படங்கள் நடிக்கணும். இப்போ என் லைஃப்பை வந்துட்டு யோசிக்கவே இல்லை நீங்கள் அப்படின்னு ஒன்று செல்லாம். அது மறந்துருச்சலாம், அது நடந்து முடிஞ்சது இல்லைண்ணே சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி தானே எல்லாருக்கும் லைஃப் இருக்குண்ணே, அதனால் இது வந்து உங்கள் நல்லதுக்கு தான் அவன் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவர் பொங்குறார். இல்லை அதெல்லாம் அவன் எஃப்ஜே. அப்புறம் எஃப்ஜே வந்துட்டு தோல் மேலே கையை போட்டு 2 ஆப்பிள் தொட்டு கொடுக்குறாரு, சாப்பிட்டுட்டே பேசுகிறாரு. என்ன இது ஒன்றுமே புரியலன்ட்டு பயங்கரமாக இருந்தது. பட் இது தேவையான ஒன்று தான். திவாகருக்கு இது வந்துட்டு உண்மையிலே தேவையான ஒரு அட்வைஸ் தான். அட்வைஸாக எடுக்கிறாரோ இல்லை வார்னிங் எடுக்கிறாரோ, எல்லாம் மீறி போச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை அவர் காத்துட்ருக்கு. அதில் இந்த பெண்கள் விஷயம் வேறு ஒரு பக்கம் வந்து ஓடிட்டுருக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.